தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசுவின் வார்த்தையிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசு சிலுவையில் உடைப்பட்டதிலே. கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித வெள்ளி ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பாடுகளை தியானிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டினை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய இறை வழிபாட்டினை சற்று நாம் அலசி பார்க்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவர் இயேசு உடைந்து உயிர் கொடுத்து இன்றைய உலகத்திலே புதியதொரு உருமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது அன்றாட வாழ்வில் உடைதல் என்பது அழிவு அல்ல, அது ஒரு உருமாற்றத்திற்கான வழிகாட்டி. உடைந்து உரு கொடுக்க இயற்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, விதை. ஒரு விதையானது மண்ணுக்குள் தன்னை உடைக்கின்ற பொழுதுதான் அந்த விதை முளைத்து செடியாக மரமாக வளர்ந்து பலனை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. முட்டை. ஒரு முட்டை ஆனது உடைகின்ற பொழுதுதான் அந்த கோழி குஞ்சானது வெளிவரக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு உடைகின்ற பொழுது அங்கே புதிய ஒரு உயிரானது உருமாற்றம் பெற்று புதிய ஒரு உயிர் உருவாகிறது. மேகம். மேகம் தன் உருவத்தை இழந்து உடைப்பதன் வழியாகத்தான் மழையாக பொழிந்து உலகம் முழுவதும் மக்கள் செழிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக மாறுகிறது. சிற்பம். ஒரு உளியால் ஆயிரக்கணக்கான முறை கல்லானது அடிக்கப்பட்டு உடைபடுகின்ற பொழுதுதான் அது ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த சிற்பமாக, ஒரு சிலையாக மாறக்கூடியதாக அமைகிறது. தங்கம். தங்கமானது நெருப்பில் உருகி சுத்தியலால் அடிபட்டு நசுங்க வேண்டும். அவ்வாறு நசுங்குகின்ற பொழுதுதான் அது ஒரு மிகப்பெரிய ஆபரணமாக, நாம் அணியக்கூடிய ஒரு ஆபரணமாக அது மாறுகிறது. அப்பம். ரொட்டி அல்லது அப்பம் பலருடைய பசியை தீர்க்க பிற்கப்பட வேண்டும், உடையப்பட வேண்டும். இந்த அப்பமானது உடைப்பட்டு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுதுதான் அது பலருக்கு பலனை அளிக்கும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அது ஒரு மனிதருக்கு மட்டும்தான் பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மெழுகுவர்த்தி. ஒரு மெழுகுவர்த்தியானது தன்னைத்தானே உருகி அழித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தன்னைத்தானே உருகி அழித்து கொள்கின்ற பொழுதுதான் அந்த மெழுகுவர்த்தியானது பலருக்கு ஒளி கொடுக்கக்கூடியதாக, உருமாற்றம் அடைய செய்யக்கூடியதாக மாறுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உருமாற்றம், உடைந்து உருமாறக்கூடிய நிகழ்வு விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, மனிதர்களை முதலில் உடைத்து பின்பு அவர்களை கொண்டு கடவுள் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கினார். அதிலே மிக சிறந்த ஒரு தலைவர்தான் தாவீது அரசர். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தாவீது அரசர் ஒரு முறை, அதாவது எருசலேமில் இருந்த பொழுது அங்கே இருந்த அரண்மனையிலே உலா வருகின்றார். அவ்வாறு உலா வரக்கூடிய அந்த நேரத்திலே உரியாவின் மனைவி பத்சபா குளிப்பதை அவர் பார்க்கின்றார். பார்த்தவுடனேயே அந்த பத்சபாவுடன் அவர் மோகம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். பணியாளர்களை அழைத்து பத்சபாவை அழைத்து வருமாறு சொல்கின்றார். அதன் பிறகு அவளுடன் பாவம் செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு பாவம் செய்யக்கூடிய அவர்
தான் செய்த தவறை உணர்ந்து உடைந்து உருமாறிய பிறகு எழுதப்பட்ட திருப்பாடல்தான் 51. அந்த திருப்பாடல் முழுவதுமே நம்முடைய வாழ்விற்கும் உருமாற்றம் பெற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த திருப்பாடலிலே முக்கியமாக, ஆண்டவரே, என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், ஏனெனில் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பாவங்களை உணரக்கூடியவராக, உருமாற்றம் பெறக்கூடியவராக இருக்கின்றார். 2 சாமுவேல் 12:13 இறை வார்த்தையிலே, நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இங்கே தாவீதை கடவுளுடைய ஏற்ற மனிதன் என்று அழைத்தது பாவம் செய்யாமல் அல்ல, மாறாக செய்த பாவத்தை உணர்ந்து மனம் மாறியதால் தான் கடவுள் தாவீதை பார்த்து இதயத்திற்கு நெருக்கமான மனிதர் என்று சுட்டி காட்டுகின்றார். 2வதாக மோசே. எகிப்தின் இளவரசனாக அதிகாரமும் கல்வியும் நிறைந்த மனிதராக மோசே இருந்தார். தன் சொந்த பலத்தால் எகிப்தியனை கொன்று தன் இனத்து மக்களை காப்பாற்ற முயன்றார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. எனவே அவர் காட்டிற்கு சென்றார். 40 ஆண்டுகள் அங்கே காட்டிலேயே தன்னுடைய பாவ வாழ்வை, தன்னுடைய அகங்காரத்தை, சுயநலத்தை எல்லாம் விட்டு விடுவதற்காக அவர் தியானம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் கடவுள் மோசேயை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் திக்கு வாயன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்கின்றார். ஆனால் கடவுள் அவருடைய அந்த நிலையை உருமாற்றம் செய்து இஸ்ராயல் மக்களை வழி நடத்துவதற்கு தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய இஸ்ராயல் இனம் மோசே வழியாக பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் விடுவித்தார் என்பதை நாம் விவிலியத்தின் வழியாக பார்க்கின்றோம். இங்கே மோசே உடைந்து உரு கொடுத்ததால் தான் அவரால் இஸ்ராயல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இனத்தை வழிகாட்ட முடிந்தது. புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமாக பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து முதலிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் உம்மை விட்டு ஓட மாட்டேன் என்று துணிச்சலாக பேசிய அதே பேதுரு மீண்டும் மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே மும்முறை ஆண்டவர் இயேசுவை பார்த்து எனக்கு அவரை தெரியாது என்று சொல்லி மறுதலிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு மறுதலித்த பேதுரு மீண்டுமாக தான் செய்த தவறை உணர்ந்து உடைந்து உருமாறிய பிறகு அவர் திரு அவையினுடைய தலைவராக மாறினார். இயேசு சொன்ன வார்த்தை, பேதுரு நீ பாறை, இந்த பாறையின் மீது நான் திரு அவை கட்டுவேன் என்று சொல்லி முதல் திருத்தந்தையாக பேதுரு உருமாறினார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வாழ்வை உடைத்ததன் வழியாக, தான் என்கின்ற அந்த சுயநலத்தை உடைத்ததன் வழியாகத்தான் பேதுரு திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக மாறினார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தையிலே, ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடம் இளைய மகன் எனக்குரிய சொத்தை கொடுங்கள் என்று சொல்லி தந்தையிடமிருந்து சொத்தை வாங்கிவிட்டு நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னிடமிருந்து எல்லா சொத்தையும், தன்னிடமிருந்து எல்லா விதமான காசுகளையும் அழித்து முடித்த பிறகு அவர் பஞ்சம், தன்னுடைய வாழ்விற்கு தேவையான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள அண்டி பிழைப்பதற்காக ஒருவரிடம் செல்கின்றார். பந்தி மேய்க்கக்கூடிய ஒரு பணியானது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு கொடுக்கப்பட்ட அவர் சூழ்நிலையிலே அந்த பன்றிக்கு கொடுக்கக்கூடிய உணவு கிடைக்காத அந்த நேரத்திலே தான் அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்கின்றார். அவர் உடனேயே உணர்ந்து தன்னை உடைத்தவராக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய தந்தையின் இல்லத்திலே அளவுக்கு அதிகமான வேலையாட்கள் இருக்கிறார்கள், அங்கே அளவுக்கு அதிகமான செல்வம் இருக்கிறது, அளவுக்கு அதிகமான உணவு இருக்கிறது, நான் எதற்கு இங்கே சாக வேண்டும் என்று சொல்லி அவர் தந்தையை நோக்கி செல்கின்றார். தந்தையை நோக்கி சென்ற உடனேயே தூரத்திலே வருகின்ற பொழுது தந்தையை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அவனுடைய கைகளில் மோதிரமும் கால்களில் மிதியடியும், விருந்து கொண்டாட ஒரு கொழுத்த கந்தை அடியுங்கள் என்று சொல்லி தந்தை அவரை வரவேற்று அவருக்கு புதியதொரு வாழ்வை கொடுக்கின்றார். இங்கே
இந்த ஊதாரி மைந்தன் தன்னை உணர்ந்து உடைத்ததன் வழியாகத்தான் அங்கே ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்படுகிறது. சக்கேயு லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை இறை வார்த்தையிலே இவர் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லா மக்களிடமிருந்து அதிகமாக வரி வசூலித்து மக்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடியவராக இருந்தார். எனவே மக்கள் இவர் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியவராக இருந்தார். இவர் குட்டையாக இருந்ததால் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் அத்திமரத்தின் மேலே ஏறி அவரை பார்ப்பதற்காக அவளோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அங்கே வருகின்றார். வந்தவுடனே இயேசு சக்கேயுவை பார்த்து, சக்கேயுவே கீழே இறங்கி வா, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார். அதற்கு சக்கேயு சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே, நான் யாரிடமெல்லாம் அளவுக்கு அதிகமாக நான் காசு வரி வசூலித்தனோ அதை எல்லாத்தையும் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை அங்கே உணர்ந்து அவர் உடைக்கக்கூடியவராக இருந்தார். அவர் உடைத்ததால் அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பெற்ற மனிதராக மாறுகின்றார். அதே போலத்தான் சவுல் கிறிஸ்தவ மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி தமஸ்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த வேளையிலே ஆண்டவர் அவரை தடுத்து ஆட்கொண்டு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி, உன்னை யார் என்று சவுல் கேட்கின்ற பொழுது, உன்னை துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி அங்கேயே கடவுள் சவுலிடம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே சவுல் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் பவுலாக மாறக்கூடியவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள அந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, உடைந்து உருமாறிய பிறகு சவுல் சொல்லக்கூடிய வார்த்தை, கிறிஸ்துவை தனதாக்கிக் கொள்ள நான் எல்லாவற்றையும் வெறும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அங்கே பவுலுடைய வாழ்வு உடைந்து உருமாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய தலைவராக மாறினார். திருச்சபையின் 2 தூண்களிலே ஒரு தூணாக பவுல் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதிய பல கடிதங்கள் இன்று நம்முடைய வாழ்வை உருமாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று உடைந்து உருமாற்றம் பெற வேண்டியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். பீகார் மாநிலத்தை சேர்ந்த தசரத் மாஞ்சி என்பவர் பீகாரின் கயாவிற்கு அருகிலுள்ள கலகூர் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். 1959ஆம் ஆண்டு ஒரு நாள் மனைவி பால்குனி தேவி அவர்கள் தசரத் மாஞ்சிக்கு அந்த மலைப்பகுதியை கடந்து உணவு கொண்டு செல்லக்கூடிய அந்த வேளையிலே சரியான பாதை அமைப்பு இல்லாததால் அவர் கீழே விழுந்து விடுகிறார். விழுகின்ற பொழுது கால் மிகவும் உடைந்து போகிறது. ஆனால் சரியான மருத்துவ வசதிக்கு அவரால் தன்னுடைய மனைவியை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே என்ன ஆகிறது என்று சொன்னால், இறுதியிலே பால்குனி தேவி இறந்து போய் விடுகிறார். அந்த நேரத்திலே தசரத் மாஞ்சியினுடைய உள்ளம் மிகவும் உடைந்து போகிறது, கவலை அடைந்து விடுகிறது. என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியவில்லையே என்கின்ற அந்த ஒரு துக்கத்திலே இருந்து கொண்டிருந்த அவர், இந்த மலையை உடைத்து நான் கண்டிப்பாக இனி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது என்று சொல்லி தசரத் மாஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு முடிவிற்கு அரசாங்கமோ மக்களோ எல்லாரும் கேலி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் இந்த தசரத் மாஞ்சி மட்டுமே தனியாக என்ன செய்கின்றார், ஒரு உளியையும் சுத்தியலையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கின்றார். 1960 முதல் 1982 வரை 22 ஆண்டுகள் அந்த மலையை அவர் உடைக்கின்றார். உடைத்து பல மழை, வெயில், பசி என்று பாராத எல்லா சூழ்நிலையிலும் அவர் உடைக்கக்கூடியவராக இருந்தார். அவ்வாறு உடைத்து இறுதியிலே அவர் ஒரு மிகப்பெரிய சாலையை உருவாக்குகின்றார். 70 கிலோமீட்டர் தூரம் இருந்த மருத்துவமனைக்கு செல்வதற்கும் வேறு எந்த வசதிகளுக்கும் 70 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருந்த அந்த சூழ்நிலையை வெறும் 15 கிலோமீட்டராக அந்த மலையை உடைத்ததன் வழியாக உருமாற்றினார். எல்லா மனிதர்களும் சிரித்து எல்லாரும் இகழ்ந்து, இவன் இதை என்ன செய்ய முடியாது என்றிருந்த அந்த ஒரு சூழ்நிலையிலே தசரத் மாஞ்சி தன்னுடைய ஒரே நம்பிக்கையோடும் தன்னிடமிருந்த ஒரே உந்து சக்தியின் வழியாக அவர் எடுத்த முடிவு இன்றளவும் அந்த கிராமம் ஒரு மிகப்பெரிய பயனை பெற்றது என்று சொன்னால் அது தசரத் மாஞ்சியிடம் இருந்த அந்த உடைத்து உருவருதல் என்பதுதான்.
ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய புனித வெள்ளியிலே அவருடைய பாடுகளை தியானித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உடைக்கப்பட வேண்டிய பல நம்முடைய வாழ்விலே இருக்கிறது. முதலாவதாக தான் என்னும் அகந்தை நம்மிடம் உடைபட வேண்டும். எப்பொழுது இந்த சுயநலம் நம்முடைய வாழ்விலே தலைவிரித்து ஆடுகிறதோ, சுயநலம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறோமோ, அங்கே வளர்ச்சி என்பது கிடையாது. குடும்பத்திலே கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நான் சொல்றத மனைவி கேட்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு பிளவு ஏற்படுகிறது. அதை போலவே மனைவி கணவரிடம் தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உறவிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது. அந்த உறவானது எதிர்காலத்திலே நாட்கள் போக போக விவாகரத்திலே கொண்டு போய் முடிகிறது. அந்த விவாகரத்து என்ன ஆகிறது என்று சொன்னால், குடும்ப உறவை பிரித்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. முதலாவதாக நம்முடைய இந்த சுயநலம் என்கின்ற அகந்தை உடைபட வேண்டும். இதைத்தான் அழகாக சொல்லுவார்கள், நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும்போதுதான் உதடுகள் கூட ஒட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மன்னிக்காத மனப்பாங்கு உடைபட வேண்டும். கடந்த கால காயங்களையும் பிறர் செய்த தவறுகளையும் இதயத்தில் சுமந்து திரிகின்ற பொழுது இது பழிவாங்கும் எண்ணத்தை உருவாக்குகிறது. எனவே நாம் மன்னிக்காத மனநிலை இருக்கக்கூடிய அந்த நிகழ்விலிருந்து வெளிவர வேண்டும். முந்தைய காலங்களிலே நம்மை பார்த்து பேசிய ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய இதயத்தை காயப்படுத்தி இருக்கும், நம்முடைய உள்ளத்தை வருத்தத்திற்கு உள்ளாக்கி இருக்கும். ஒரு சிலர் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்ற பொழுது என்னிடம் சொல்லக்கூடிய வார்த்தை, தந்தையை என்னால் எவ்வளவுதான் மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் கூறிய ஒரு வார்த்தை என்னால் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. எப்பொழுது நான் என்னுடைய சிந்தனையிலே வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை என்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சிலுவையில் உயிர்விடக்கூடிய அந்த நேரத்திலும் இவர்கள் செய்வது நின்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி சிலுவையில் உயிர்விடக்கூடிய அந்த நேரத்திலும் தாங்க முடியாத வலிகள், வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், பலர் தன்னை பார்த்து இகழ்ந்து பேசினார்கள். இவை எல்லா சூழ்நிலையிலும் இயேசு இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்து தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பத்திலே அதிகமாக மன்னிக்க முடியாத சூழ்நிலை உருவாவதற்கு சொத்து பிரச்சனை ஒரு காரணமாக இருக்கிறது. அண்ணன் தம்பிக்கு இடையே, அக்கா தங்கைக்கு இடையே, அண்ணன் அக்காவுக்கு இடையே, பெரியப்பா சித்தப்பாவுக்கு இடையே என்று சொல்லி சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுது அங்கே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்றும் கூட பல குடும்பங்கள் ஒருவர் மற்றவரோடு பேசாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். நாம் உண்மையிலேயே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்க வேண்டும். எனவே இந்த மன்னிக்காத நிலையிலிருந்து நாம் உடைபட வேண்டும். உடைப்பட்டு மன்னிக்கின்ற பொழுது அங்கே சமாதானம் பிறக்கிறது, ஒற்றுமை பிறக்கிறது, அன்பு உருவாகிறது. இந்த ஒரு மனநிலையை உருவாக்க நாம் அனைவருமே உடைபட வேண்டும். மூன்றாவதாக புரணி பேசுதல். நாவடக்கம் உடைய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். மற்றவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசுவது, பிறருடைய நற்பெயரை கெடுப்பது உண்மையிலேயே நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடியதாக மாறுகிறது. பிறரை பற்றி புரணி பேசுவது இன்றைக்கு மனிதனுக்கு ஒரு பழக்கமாகி போய்விட்டது, அதுவே வாழ்வாக மாறிவிட்டது. எனவே நாம் புரணி பேசுவதை தவிர்த்து நம்முடைய நாவை நாம் அடக்க நாம் உடைபட வேண்டும். பிறரை பற்றி நல்ல வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக திரையோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கை உடைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞான உலகிலே அலைபேசி மனிதனுடைய வாழ்வை பல இடங்களிலே முடக்கி விட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் இந்த அலைபேசியிலே நேரத்தையே செலவழிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சொந்த கணவன் மனைவியோடு பேசுவதை விட அலைபேசியிலே பேசக்கூடிய நேரம்தான் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ், அதே போலவே ஷார்ட் ரீல்ஸ் எடுப்பது, அதே போலவே இன்னும் பல்வேறு நிகழ்வுகளுக்குள்ளே
அலைபேசியிலே மூழ்கி, ஆண்ட்ராய்டு என்கின்ற அந்த ஃபோனிலே மூழ்கி தன்னுடைய வாழ்வை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து உடைந்து உருமாற்றம் அடைய வேண்டும். அவ்வாறு உடைந்து உருமாற்றம் அடைகின்ற பொழுதுதான் நாமும் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, இந்த உலகம் முழுவதற்கும் அமைதியையும் ஒற்றுமை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக மாற முடியும். இயேசுவினுடைய இந்த சிலுவை பாடுகள் எல்லாமே நம்முடைய வாழ்விற்கு கொடுக்க, உருமாற்றம் அடைவதற்காக, நாமும் பிறருக்கு கொடுக்க, உருமாற்றம் அடைய நம்மிடம் இருக்கக்கூடிய தான் என்னும் அகந்தையை உடைத்து, நம்மிடம் இருக்கக்கூடிய மன்னிக்காத மனப்பான்பை உடைத்து, தன்னிடம் இருக்கக்கூடிய புரணி பேசுதலை உடைத்து, திரையோடு பிணைக்கப்பட்ட வாழ்க்கையை, அதாவது மொபைல் ஃபோன் போன்றவற்றிற்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை உடைத்து நாமும் உருமாற்றம் அடைகின்ற பொழுது இயேசுவைப் போலவே நாமும் பிறருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக, கொடுக்கக்கூடிய மனிதர்களாக, பிறருக்கு வழிகாட்டக்கூடிய மனிதர்களாக, பிறருடைய வாழ்விலே ஒளியை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாற முடியும். எனவே இந்த புனித வழியிலே இறைவன் இதற்கு தேவையான அருளை நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.